ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே நாம் தேவனுடைய குணாதிசயங்களை பற்றியும் அவருடைய பண்பு, அவருடைய இயல்பு, அவருடைய செயல்பாடுகளை குறித்தும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அடிப்படை இதனுடைய நோக்கம், இதை கற்றுக்கொள்வதற்கான அடிப்படை நோக்கம் என்னவென்றால், ஒன்று, தேவன் மேல் இருக்கிற பயபக்தி நமக்கு இன்னும் அதிகமாக வேண்டும். அவர் எப்பேற்பட்ட தேவன் என்கிறதை அறியும் பொழுது ஹவ் வி ட்ரீட் காட், அந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படணும். ரெண்டாவது, அவர் எப்பேற்பட்ட தேவன்கிறத அறிஞ்சால் தான் என்னுடைய விசுவாசத்தினுடைய அளவு அதிகரிக்கும். மூன்றாவது, ஒரு மிக முக்கியமான காரியம், என்னுடைய தேவனுடைய ஸ்பாவங்கள், குணாதிசயங்கள் எனக்கு தெரியும் பொழுது முரண்பாடான ஒரு உபதேசமோ முரண்பாடான ஒரு சத்தியமோ உள்ள வரும் பொழுது இது என் தேவன் இப்படி பண்ண வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கும் பொழுது இந்த மாதிரி கள்ள உபதேசத்திலிருந்து நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். கடந்த சில நாட்களாக தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர், தேவனால் எல்லாம் முடியும், தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர்ங்கிறது குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு ஸ்பாவம் தான் தேவனுடைய குணாதிசயத்தினுடைய மிக அடிப்படையான ஸ்பாவங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த ஸ்பாவத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் நிச்சயமாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும் போது தான் வாழ்க்கையில் இந்த ஸ்பாவத்தை நாம் அறிந்தால்தான் அதை நாம் பிரதிபலிக்க முடியும். ஆஃப்கோர்ஸ், காட் இஸ் ஹோலி, கர்த்தர் பரிசுத்தர். இன்றைக்கி நம்மளை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தம் என்று நாம் தீர்மானித்து வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரா அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய மாற்று கருத்துகள் இருக்கிறது. அல்லது நம்ம எப்படி சொல்லலாம், நாமளே சில காரியங்களை பரிசுத்தம்னு தீர்மானித்து அதை செய்து பழக்கப்பட்டுட்டோமே தவிர தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்திற்காக நம்மளை பக்குவப்படுத்த நாம் தயாராக இல்லை. ஏன்னா அது கடினமானதாக இருக்குது. அல்லது ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்கிறாரு, வெளியிலே நம்மளை பரிசுத்தமாக்கக்கூடிய அளவுக்கு முதல்ல உள்ள நம்ம பரிசுத்தமாகலை. சரி, நம்ம அதை பற்றி தியானிக்கிறதுக்கு முன்னே முதல்ல பரிசுத்தம்னா என்ன, தேவனுக்கும் இந்த பரிசுத்தத்துக்குரிய தொடர்பு, இது எவ்வளோ ஒரு முக்கியமான அட்ரிபியூட் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானிக்கலாம். பாருங்களேன், முதல்ல ஹோலினஸ் அப்படின்னா மாரல் பெர்ஃபெக்ஷன் அல்லது ஒழுக்கத்தினுடைய பூரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்படித்தான் வாழ வேண்டும் அல்லது சரியான ஒழுக்க வழக்க பழக்கத்தினுடைய பூரணம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தை எப்படி சொல்கிறோன்னா அப்சல்யூட் பியூரிட்டி, அதாவது சுத்தம் மாத்திரமே. எண்ணம், செயல், நடக்கை, முடிவு, செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலுமே சுத்தம் மாத்திரமே. தேவனை குறித்து சொல்லும் பொழுது காட் இஸ் மாரலி பர்ஃபெக்ட் அண்ட் அப்சல்யூட் பியூர், அதாவது அந்த ஒழுக்க சீலன் அண்ட் சுத்த கண்ணன். இதுதான் தேவன் பற்றிய ஒரு குணாதிசயம். எந்த அளவுக்கு அதை பரிசுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் தெய்வம்னு சொல்லக்கூடிய யாருமே தன்னை பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தவே இல்லை. இயேசு கிறிஸ்து அல்லது நீங்களும் நானும் வணங்குகிற இந்த யெகோவா தேவன் மாத்திரமே தன்னை பரிசுத்தர் என்று அடையாளப்படுத்துகிறார். மற்றபடி இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் சோ கால்டு காட்ஸ் தன்னை பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்னு அடையாளப்படுத்தலை. ரெண்டாவது, யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வத்தை மாதிரியும் நான் மாறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அப்படி மாறுவதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய அல்லது மாறுவதற்கு ஏற்புடையதாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லது ஏதாவது ஒரு தெய்வத்தை மாதிரி நான் அந்த தெய்வத்தை மாதிரி மாற விரும்புகிறேன், அல்லது எந்த தெய்வமாவது என்ன மாதிரி நீ மாறு அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னா எந்த தெய்வமும் சொன்னதே இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், அல்லது இந்த பரிசுத்தராகி இந்த தேவன் மாத்திரம்தான் நான் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ எந்த தேவன் மாதிரி மாறணும்னு சொல்லப்படுவதற்கு தகுதியான ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு காரியம். இதையே நம்ம ரொம்ப அதிகமாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, எவ்வளோ ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது கிறிஸ்தவத்துக்கென்றே உரிய மிக முக்கியமான ஒரு காரியம் பரிசுத்தம். ஆனால் இதை நம்ம நிறைய பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டோம். இது தவறாக புரிந்து, தவறாக போதித்து, தவறாக நம்ம அதை பயன்பாட்டுக்குள்ளதாக மாற்றிட்டோம். ஸோ அதனால் தேவன் எப்படி அவருடைய பரிசுத்தத்தை பற்றி சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவது சில வசனங்களை வாசிக்கிறோம். பாருங்களேன், எவ்வளோ வசனங்கள் அவருடைய பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்தி பேசுகிறது அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 99:9, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். நமக்கு தெரியும், உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே ஏசாயா உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனத்தில் தேவனை வீற்றிருக்க கண்டபொழுது அங்கே இருந்த அந்த சேராபீன்கள் அவர்கள் பாடும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஹெவன்லி பீயிங்ஸ், அதாவது பரலோகவாசிகள் பூலோகவாசிகளுக்கு தேவனை பற்றி சொல்லக்கூடிய முதல் காரமே பரிசுத்தர் தான் சொல்கிறாங்க. அவங்க அவர் வல்லவர் அப்படின்னு சொல்லலை, இன்னும் சொல்ல போனால் அவர் இரக்கமுள்ளவர் அன்புள்ளவர்னு சொல்லலை. இதெல்லாம் இருக்கா இல்லையானா ஆமாம், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு பரலோகவாசி ஒரு பூலோகவாசிக்கு தேவனை பற்றி சொல்லக்கூடிய முதல் காரியமே பரிசுத்தர். அவங்க பரிசுத்தர்னு பாடுறாங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அவர் பரிசுத்தருங்கிறது ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே இந்த இம்மென்ஸ் அப்படிங்கிற அந்த மகத்துவங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே படித்தோம். ஆனால் அந்த மகத்துவம் எதில் மகத்துவம்? பரிசுத்தத்தில் மகத்துவமா? மகத்துவங்கிறதே ஒரு அளவிட முடியாத ஒரு பெரிய காரியம். அவர் எதில் அளவிட முடியாத நிரப்ப முடியாத அளவுக்கு பெரியவர் அப்படின்னா பரிசுத்தத்தில் அவர் அவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறார். லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். ஆண்டவரே உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னா அவர் மேலே சொல்கிறாரு, நான் பரிசுத்தர் அப்படிங்கிறார். சரி, இப்போ அதனால் நாங்கள் என்ன பண்ணணும்? அப்போது ஃபர்ஸ்ட் அவர் யார் அப்படின்னா பரிசுத்தர். அதுக்கு என்னோட ரெஸ்பான்ஸ் என்னென்னா, நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அப்போ கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம் அடிப்படையே என்ன அப்படின்னா, தேவன் பரிசுத்தர். இவ்வளோ வசனங்கள் சொல்லிடுச்சு, அதனால் நானும் பரிசுத்தராக இருக்கணுங்கிறது என்னுடைய அடிப்படை. என்ன சொல்லப்போனால் பேசிக் எலிமெண்ட்ரி நீட் அப்படின்னு சொல்லலாம். சரி, எதில் பரிசுத்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம் இதே பின்னணியில் வருது. உன்னை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீயும் பரிசுத்தராக இரு. அப்போ அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் பரிசுத்தராக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே பேதுரு எதை பற்றி எழுதுகிறார்னா, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். அப்போது ஹோலினஸ் இன் அவர் கான்டாக்ட். நாம் எப்படி வந்துட்டோம்னா ஹோலினஸ் இன் அவர் அப்பியரன்ஸ். நல்ல கவனிங்க, கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் தோற்றத்திலே அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் எப்படி இருந்தார்? வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார். வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு சரியாக தப்பாங்கிறத பற்றி நான் பேச வரல. ஆனால் இங்கே தோற்றத்தை அவர் மீசையை எடுத்திருந்தார், அவர் முடி ஒட்ட வெட்டியிருந்தார், அவர் செருப்பு போடலை, இன்னும் சொல்லப்போனால் அவர் முடி நீளமாக வளர்த்துருந்தார், அவர் பயங்கரமாக பெரிய தாடி வச்சுருந்தார் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் நான் சொல்கிற இயேசுவை பற்றி சொல்ல, நீங்கள் சொல்கிற இயேசுவை சொல்கிறேன், நிறைய பேர் சொல்கிற இயேசுவை சொல்கிறேன். அவங்க நான் இயேசுவை பார்த்தேன், ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தார், பெரிய தாடி வச்சுருந்தார், தங்க நிற மேனி, ஓகே இருந்துட்டு போட்டோம். அதெல்லாம் உண்மையாக இருக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் அப்படி இருக்கிறது போல பரிசுத்தமாக இருக்கணுமா அப்படின்னா உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே வசனத்தை கோட் பண்ணுறார். எந்த வசனத்தை? நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அப்போது இந்த 2 வசனத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா, கிறிஸ்தவனாக இருக்கிறவன் அவன் வணங்குகிற தெய்வம் பரிசுத்தராக இருக்கிறதுனால அவனும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, எப்படி? அவரை போல தோற்றத்திலே இல்லை, அவரை போல அப்பியரன்ஸ்லையான இல்லை, நடக்கையிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ என் தேவனுடைய கான்டாக்ட் என்ன, அவருடைய முடிவு, அவருடைய செயல்பாடு, மாரலி அவருடைய செயல்பாடு என்ன, அதை போல் நானும் நடக்க வேண்டும் என்கிறது தான் நம்மளுடைய அடிப்படையான ஒரு கடமையாக இருக்கிறது. சரி, இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த வசனத்தை படித்து பார்த்தீங்களா? ஆண்டவருடைய குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இன்ஃபைனைட் காட்னு சொன்னல, எட்டர்னல் காட்னு முதல்ல படித்தோம்ல, எல்லையில்லாத தேவன், நித்திய தேவன். அது மாத்திரமல்ல, அடுத்து சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கு? ஆம்னி பொட்டன் காட், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் படித்தோமா? அதோடு சேர்ந்து அவர் பரிசுத்தர். அப்போது வேதாகமத்தில் பரலோகத்தின் காரியங்கள், பரலோகத்தில் இருக்கிற அல்லது ஹெவன்லி பீயிங்ஸ் இந்த எர்த்லி பீயிங்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ணும் பொழுது, எப்பா அந்த ஆண்டவர் எப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல அப்படின்னு சொன்னால், அவங்க பார்த்து சொல்கிற விஷயம், அவர் அன்பானவர் நமக்கு தெரியுது, இரக்கமான எல்லாம் தெரியுது, அவங்க பார்த்து அவங்க சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு சொல்லப்படுகிற செய்தி பரிசுத்தம் என்கிறது எவ்வளவு அடிப்படையான ஒரு சத்தியம்.
இன்னும் அதே ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் அப்படின்னு இருக்குது. அவர் பரிசுத்தர் மாத்திரமல்ல, தம்பி பை த வே பரிசுத்தம்னா என்ன நீ தெரிஞ்சுக்கணுமா, பரிசுத்தத்துக்கு ஒரு மாடல் பீஸ் பார்க்கணுமா, இல்லை பரிசுத்தத்துக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கை நீ பார்க்கணுமா அப்படின்னா, தேவரீரே பரிசுத்தர், அவர் ஒருவர் மாத்திரமே பரிசுத்தர். அப்போ இந்த தேவனுடைய யூனிக் குவாலிட்டி, அந்த யூனிக்னஸ் பரிசுத்தம், இந்த பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வகிக்குது. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 9வது வசனம், துன்மார்க்கனுடைய வழி அவருக்கு அருவருப்பானது அப்படின்னு இருக்குது. அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால அவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவரால் பாவத்தையும் மீறுதலையும் சகித்து கொள்ளவே முடியாது. அப்போ அவர் பரிசுத்தர் அப்படின்னு எவ்வளவுக்கு எவ்வளவு வேதம் அடையாளப்படுத்துகிறதோ அவ்வளவுக்கு அவர் அடையாளப்படுத்துகிற விஷயம், பாவத்தை அவரால் சகித்து கொள்ள முடியாது. த ஈவில் கான்டாக்ட் அது அவரால் ஏற்றுக்கவே முடியாது சார். எப்படி, அதாவது ஒரு திருடனாக இருக்கிறவன் நியாயமான ஒரு போலீஸோட ஒத்து போகவே முடியாதோ, அதே போல் பரிசுத்த தேவன் அப்படின்னு சொன்னால், அவர் பரிசுத்தருங்கிற வார்த்தையை என்ன பண்ணுதுன்னா, இட் டிமாண்ட்ஸ் ஹோலினஸ் ஃப்ரம் அஸ். அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டுங்கிறது டிமாண்ட் ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் ஆயிடுது. ஒரு சில வசனம் வாசிக்கிற மாதிரிலேன், ஆபகுக்கு 1வது அதிகாரம் 13வது வசனம், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே அப்படின்னா, ஆண்டவரே என்ன பாரும் பாருன்னு ஜெபம் பண்ணும் பொழுது என் பக்கம் தீமை, என் பக்கம் பாவம் இருந்துச்சுன்னா அவரால் என்ன பார்க்க முடியாது. ஏன்னா பாவத்தை பார்க்காத பரிசுத்தர் அவர். ஆனால் நான் பாவத்தோடு இருந்தேன்னா அவர் என்ன பார்க்க முடியாது, பரிசுத்தம். இன்னும் இது எதுக்கு இந்த காரியங்கள்லாம் நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்ல வரேன். நம்ம தேவன் எவ்வளவு பரிசுத்தருங்கிறத புரிய தான் இந்த விளக்கு பக்கத்தில் வர 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 பார்த்தீங்கன்னா, தூரத்தில் இருக்கும்போது தெரியாத அந்த பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் வெளிச்சத்து பக்கத்தில் வர 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 தெரிய ஆரம்பிக்கும். 2 வசனத்தை சொல்கிறேன் பாருங்களேன். யோபு எழுதுகிறாரு, யோபு 42வது அதிகாரம் 5வது வசனம். முதல்ல நிறைய தேவையெல்லாம் பேசினார், கடைசியாக தேவனை கண்ட உடனே அவர் சொல்கிற காரியத்தை பாருங்களேன். என் கண் உம்மை காண்கிறது, ஆண்டவரை பார்த்துட்டேன், சரி அப்புறம் என்னன்னா நான் என்னை அருவருத்து. அப்போ நல்லா கவனிச்சிங்களா, அவரை பார்த்த உடனேயே இது வரைக்கும் நான் யார் தெரியுமா, நான் இந்த தப்பு பண்ணலையே, எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நல்லா இருக்குமே, என்னை பற்றி அவருக்கும் அவரை பற்றி எனக்கும் யாராவது சொன்னா நல்லா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த யோபு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் உங்களை வந்து கேள்விப்பட்டேன், பட் உங்களை பார்த்த உடனேயே என்னை அருவருத்து அப்படின்னா, எவ்வளோ பெரிய வெளிச்சோடி பார்த்துட்டு என்ன பார்க்குறா, ஐயோ எவ்வளோ இருளாக இருக்குங்க, எவ்வளோ பெரிய பரிசுத்தம், அப்போ எவ்வளோ பாவமாக இருக்குது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீயும் நானும் தேவனை நெருங்கி சேர 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 நமக்குள் இருக்கிற சின்ன சின்ன அழுக்குகள் கூட வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும். அதற்காகத்தான் சொல்கிறேன், அவர் எவ்வளவு பரிசுத்தருங்கிறது குறித்த அறிவு நமக்கு அதிகரிக்க வேண்டும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம். அதுக்கு முன்னே பாருங்கள், ஏசாயா சொல்லியிருப்பார், அவனுக்கு ஐயோ, அதிகமாக சொத்து சேர்க்கிறவனுக்கு ஐயோ, மோசமாக இருக்கிறவனுக்கு ஐயோ, இல்லாத இருக்கிறதா சொல்கிறவனுக்கு ஐயோ அப்படின்னு ஐயோ நிறைய சொன்னவர், எப்போ தேவனை பார்த்தாரோ பார்த்த உடனே எனக்கு ஐயோ அப்படிங்கிறார். அப்போ மோர் யூ லுக் அன்டு த ஹோலினஸ் ஆஃப் காட், யூ வில் ஃபீல் த சின்ஃபுல்னஸ் ஆஃப் யுவர்ஸ். நான் பாவமே செய்யாத மாதிரி எனக்கு தோணுதா, பிரதர் நீங்கள் இன்னும் எவ்வளோ பரிசுத்தமான தேவனுங்கிறத நீங்கள் உணரலை. ஒரு சகோதரி சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே கேட்டாங்க, ஒரு ஊழியக்காரர் வந்துட்டு கேட்குறாரு, என்னம்மா ரட்சிக்கப்பட்ட இப்போல்லாம் பாவம் செய்கிறியா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. ஐயோ பிரதர் இப்போ ரொம்ப அதிகமாக பாவம் செய்கிறேன். என்னம்மா சொல்கிற, ரட்சிக்கப்பட்டால் பாவம் கம்மியாக தானே செய்யணும். இல்லை பிரதர், முன்னாலெல்லாம் எதெல்லாம் பாவம் இல்லைன்னு நினச்சனோ இப்போ அதெல்லாம் கடவுள் பக்கத்தில் போக 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 நான் பாவமே இல்லைன்னு நினச்ச காரியங்கள்லாம் எனக்கு பாவமாக தெரிகிறதுனால ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறேன், பாவ உணர்வு எனக்குள்ளே அதிகரித்து கொண்டே இருக்கிறது. More you know how holy God is, that much you will realize how much sinful you are. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எவ்வளவு பெரிய பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆண்டவரே, நீங்கள் இந்த உலகத்தில் என்னை போல நீ மாறுன்னு சொல்லக்கூடிய ஒரே தெய்வம், பரிசுத்தர் என்ற பெயரை கொண்ட ஒரே மெய்யான தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய பாக்கியம் எங்களுக்கு உம்மை அறிந்து கொண்டது அப்பா. உடைய பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள உம்மை போல நாங்கள் மாற, எங்களோட அழுக்குகள் எங்களை விட்டு நீங்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.